ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழர் வேளாண்மையில் விளைந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு, அதுல மாவு அரைச்சு, இட்லி, தோசைலாம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடையில வாங்குன உளுந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் 200 கிராம் இருக்கும். அது ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்துக்கணும். அப்புறம் தமிழர் வேளாண்மை அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி 6 டம்ளர் எடுத்திருக்கேன். 1க்கு 6 பங்கு. இந்த 6 டம்ளர்ல ஒரு பாத்திரத்துல அரிசிய போட்டுட்டு, நல்லா வாஷ் பண்ணி 2, 3 டைம் வாஷ் பண்ணிட்டு, நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு, நம்ம தனியா வச்சிரணும். உளுந்து தனியா, அரிசி தனியா நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சிரணும். அரிசி கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க. 3ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சிரலாம். 3 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா, உளுந்த ஃபர்ஸ்ட்டு போட்டு கிரைண்டர்ல ஆட்டிக்கணும். கிரைண்டர்ல வந்து நல்லா உளுந்து மாவு பொங்கி வரணும். நல்லா நைஸா ஆட்டுனதுக்கு அப்புறமா, உளுந்து மாவ வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிரணும். உளுந்து ஆட்டுறப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டணும். அப்பதான் நல்லா பொங்கி வரும். உளுந்த ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, அடுத்து நம்ம அரிசிய போட்டுறலாம். அரிசி நல்லா நைஸா அரைக்கணும். இடையில இடையில தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுட்டு, அரிசியையும், அரிசி மாவையும் நல்லா வலிச்சு வச்சுட்டு, இதுல உப்பு போட்டு கையால பெசஞ்சு வச்சிரலாம். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கையால பெசஞ்சுட்டு, இத மூடி வச்சிரணும். 8 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபெர்மெண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மாவு புளிச்சு பொங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம விட்டுறணும். நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா, நமக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கும். ஒரு 8லிருந்து 12 மணி நேரத்துக்குள்ள மாவு நல்லா பொங்கிரும். இந்த பொங்குன மாவ வச்சு இப்ப தோசை, இட்லி செய்யலாம். தமிழர் வேளாண்மைனா என்னன்னா, வரப்ப உயர்த்தி மழைநீரை தேக்கி முழுக்க முழுக்க மழைநீரால பாரம்பரிய அரிசிகள விளைவிக்கிறது தான் வந்துட்டு தமிழர் வேளாண்மை. இயற்கை வேளாண்மைக்கும், தமிழர் வேளாண்மைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இயற்கை வேளாண்மையில வந்து இயற்கை உரங்கள பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுவோம். இதே தமிழர் வேளாண்மையில எந்த உரமும் போடவே தேவையில்ல. அதுல இருக்க அந்த களை செடிகளேவும் வளர்ந்து, அதுங்களே மக்கி தழைச்சத்து, மணிச்சத்து எல்லாமே அதுங்களுக்கு கிடைச்சிரும். மழைநீரை வந்து அது தேக்கி வச்சுக்கிறதுனால, அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த மழைநீரிலிருந்து கிடைக்கிறதுனால, இந்த தமிழர் வேளாண்மையில் விளைந்த அரிசிகள, பயிர்கள வந்து நம்ம சாப்பிடுறப்போ, நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நெறைய கிடைக்கும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த அரிசியில செஞ்ச இட்லி, தோசை எல்லாமே வந்துட்டு மனம் அவ்வளவு நல்லா இருக்கும். ருசியும் அருமையா இருக்கும். நாங்க கடந்த 4, 5 வருடங்களாவே வந்துட்டு தமிழர் வேளாண்மை அரிசி தான் வந்து சாப்பாட்டுக்கு, அப்புறமா இட்லி, தோசை செய்றதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம். ஒவ்வொரு வகையான விதவிதமான அரிசிங்கலாம் நாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டோம். நாங்க இந்த டைம் வந்துட்டு தங்க சம்பா அரிசி வந்து சாப்பாட்டுக்கும், மாப்பிள சம்பா அரிசி வந்து இட்லி, தோசை செய்றதுக்கும் வாங்கியிருக்கோம். அது போக ரத்தசாலி அரிசியும் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக வாங்கியிருக்கோம். இந்த வீடியோவோட எண்டுல ஒவ்வொரு அரிசியையும் நான் காமிக்கிறேன். அதோட மருத்துவ குணங்களையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நார்மலா நம்ம செய்ற இட்லி தோசைக்கும், இந்த தமிழர் வேளாண்மையில விளைந்த அரிசியில செய்ற இட்லி தோசைக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்குது. அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ருசியும், மணமும் வேற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.